நான் ஒரு சில ஃப்ரூட்ஸ் ஜூஸ் கேட்பேன். அதுக்கு எவ்வளோ ரேட்டிங்ஸ் குடுப்பீங்க? அண்ட் அந்த ஜூஸில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது? ஆப்பிள் ஜூஸ். ஆப்பிள் ஜூஸுக்கு நான் 10 அவுட் ஆஃப் 10 குடுப்பேன். இது நம்மளோட டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஆன்டி ஆக்ஸிடென்ட் இருக்கு. நம்ம பாடிக்கு தேவையான புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், அயன்ஸ் எல்லாமே ஆப்பிள்ல இருக்கு. ஸோ ஆப்பிள் ஜூஸை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். கேரட் ஜூஸ். கேரட் ஜூஸுக்கு நான் கண்டிப்பாக 10 அவுட் ஆஃப் 10 குடுப்பேன். ஏன்னா இதில் விட்டமின் ஏ கண்டென்ட் அதிகமாக இருக்குது. கேரட் ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு ஐ அண்ட் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸ்ட்ராபெர்ரி ஜூஸ். ஸ்ட்ராபெர்ரி ஜூஸுக்கு நான் ஒரு 7 அவுட் ஆஃப் 10 குடுப்பேன். இது நம்மளோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆன்டி ஏஜிங் நம்மள வந்து கொஞ்சம் யங்காவே காமிச்சுக்கும். ஸோ நீங்கள் ஸ்ட்ராபெர்ரி ஜூஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு கோல்டு காஃப் டெவலப் ஆகுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. பைனாப்பிள் ஜூஸ். பைனாப்பிள் ஜூஸுக்கு நான் 9 அவுட் ஆஃப் 10 குடுப்பேன். இது நம்மளோட டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அண்ட் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும். வாட்டர்மெலன் ஜூஸ். வாட்டர்மெலன் ஜூஸுக்கு நான் 10 அவுட் ஆஃப் 10 குடுப்பேன். ஏன்னா இது நல்ல ஒரு ஹைட்ரேஷனான பொருள். பாடிய எப்பயும் ஹைட்ரேஷனா வச்சுக்கும். அண்ட் இதில் லோ கேலரிஸ் இருக்கிறதுனால டயட் இருக்கிறவங்க, ஜிம் போகிறவங்கலாம் தாராளமா எடுத்துக்கலாம். ஆரஞ்ச் ஜூஸ். ஆரஞ்ச் ஜூஸுக்கு நான் 9 அவுட் ஆஃப் 10 குடுப்பேன். ஏன்னா இதில் விட்டமின் சி அதிகமா இருக்கு. ஆரஞ்ச் ஜூஸ் குடிக்கிறதுனால ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். அண்ட் பூஸ்ட் இம்யூனிட்டிக்கு இது ஹெல்ப் பண்ணும். பொமக்ரேனட் ஜூஸ். பொமிகிரானட் ஜூஸுக்கு நான் 10 அவுட் ஆஃப் 10 குடுப்பேன். ஏன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்கு. பொமிகிரானட் ஜூஸ் குடிக்கிறதுனால நம்மளோட ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது. அண்ட் ஹெச்பி ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஒரு டிப்ஸ் என்னன்னா, நீங்கள் ஜூஸாக எடுத்துக்காம ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கிறது நல்லது. நீங்கள் ஜூஸ் தான் குடிப்பீங்கன்னா சுகர் கம்மியாக போட்டு சாப்பிடுங்க. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.